ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டாக்டர் ஸ்டோன் சீசன் 4 எபிசோட் 10 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சேர்ந்தீங்க உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோலுமே உங்களுக்கு நோட்டீஸ் வரும். வழக்கம்போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 9 எபிசோட் போட்டுருவோம். அது எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து நல்லா காமெடி பண்ணி போட்டிருப்பேன். முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த எபிசோடையும் பார்த்துருங்க. என்னால் முடிஞ்சளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணியிருப்பேன். எத்தனை பேர் சிரிச்சிங்க, எத்தனை பேர் சிரிக்கலை, நல்லா இல்லை, அந்த எல்லா விதமான கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா இதுக்கப்புறமா என்னால் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட் கொடுத்து காமெடியாக பண்ணுறேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கணும், அதுவே எனக்கு போதும். முடிஞ்சளவுக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்கிறத பொறுத்து நல்லா பண்ணுறேன். எனக்கு கதை உண்மையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப சீரியஸாகவும் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபன் அங்கங்கே தெரிஞ்சு விட்டுருக்காங்க. ஹியூமர் எல்லாமே சூப்பராக இருக்கும். முடிஞ்சளவுக்கு என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. கமெண்ட்லையும் காமெடி நல்லா இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். சரிங்க சாமி, இதோட கதை கொடுக்கலாமா? இப்போ பார்த்தா நம்ம குரோம் கடுப்புல யோகா இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கறடா மாமனே. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் இவனுக்கு துரோகம் பண்ற மாதிரி அட்டாக் பண்ணினேன். எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகிறாங்க. அப்புறம் பார்த்தா தலைவர் அவனுடைய ஆயுதத்தை வச்சு அதை ட்ரில்லே பண்ணிட்டு இருக்கான். சூப்பரா ஜோவரான ட்ரில்லிங் மிஷின் வச்சுட்டு இருக்கா உங்க கையிலேயே. என்னடா இது, உன் வெப்பனை இப்படி பயன்படும் நான் எதிர்பார்க்கல, சூப்பரா அப்படின்னு கோகக்கவும் சொல்ல. போய் என்னுடைய டெக்னிக்கை இதுக்கெல்லாம் பயன்படுத்தி வச்சுட்டீங்க, எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு தெரியுமா சொல்ல. இதுக்காச்சும் யூஸ் ஆகுது ஒன்னத்துக்கு உதவாம இருக்கிறதுக்கு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்க போகும்பா. என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு இதை வச்சு நம்ம மேலோட்டமாவே தோணலாம். அந்த ட்ரில் பண்ண முடியுமா ஈஸியா நமக்கு தோணாலுமே, ஆனா பூமியில இருக்கிற அதிகப்படியான பாறைகளை நம்ம உடைக்கிறதுக்காக ட்ரில்ன்ற ஒரு மிஷின் நமக்கு தேவைப்பட்டதா கரெக்டா இருக்கும். சரியா சொன்னீங்க. ட்ரில்ல உன்னுடைய கைவனத்தை காட்டு கசாகி கலவா, உன்னைதான் நம்பி இருக்க கலவா. அந்த கலவோ ஆஹா ரெஞ்சிட்டையா செஞ்சுட்டேன். இது ராட செய்யும் போது எனக்கே புல்ல இருக்குதுன்னா இதை யூஸ் பண்ணும்போது என்ன சுகத்தை அனுபவிக்கிறது தெரியல. எந்த வேணா தோறவங்கள பாத்துக்கலாம். இதுதான் ஸ்பென்னிங் நைஃப். இதை வச்சு நம்ம எளிமையோட வயிற்றுல குத்துனா எப்படி இருக்கும் அப்படியே ட்ரில்ல போட்டுலாம் போலியா. கோடல கொண்டாடிங்களா வெளியே சேதுன்னு வரும். பார்க்க ஒரு ஆளு நல்லா தான் இருக்கு. எதுக்கடா கவலை யோசிக்கிறீங்க? இந்த மிஷின் பார்க்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏற்ற சொருவரா மாதிரியே எனக்கு தோணுது. ஆனா எதுக்கு இதை பயன்படுத்துவானுங்க? செய்யும் போதே என் ரத்தம்லாம் கொதிக்குது தெரியுமா. வெறி அவ்வளவு வெறி. ஏன் அவ்வளவு அதிகமா யோசிக்கிறீங்க? இதை வச்சு மண்ணு தோண்டது தான் பயன்படுத்துவாங்க. அதாவது பாறைகளை உடைக்கிறதுக்காகவும் பூமியை தோண்டத்துக்காகவும் தான். ராசியம் இது மட்டும் பார்த்ததுப்பா. இது கூடவே நம்மளுடைய லேப் கார் ஒன்று இருக்குல்ல, அதுவும் இந்த இதுல இருந்து ஒரு ஆளையும் இது கூட சேர்த்து அனுப்பணும். அதுவும் குரோம் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டு விடணும். அதை வாங்க அதுக்கு போய் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும் சொல்ல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து யாரு போக போறான்ற ஒரு பிளான் போடுறாங்க. டனல் தோன்றதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாதுப்பா. அது ரொம்ப நாள் வேலை செஞ்சணும். அதுக்காக இந்த பொருள் எல்லாம் ஏற்றுன்னு போகணும். நம்ம கும்பலமும் போக முடியாதுல்ல. அது ஏற்ற மாதிரி ஒரு ஆளும் அந்த இடத்துக்கு போனா வேலை செய்யணும்பா. அதுக்கு மாதிரியான ஒரு ஆளை செட் பண்ணி இந்த இடத்துல அனுப்பணும். ராசியம் கவலைப்படாதீங்க, அதுக்கு தான் நம்ம மாமங்காரனை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அவன் தான் போறேன். அதுக்கப்புறம் பார்த்தா டைஜுவும் அந்த இடத்துல வந்து நம்ம செங்குவை பார்க்கறதுக்கு வந்திருக்கான். அவன் நல்லபடியா அதுல கொஞ்சமா ரெக்கவர் ஆகிறது பார்த்துட்டு லூனா கிட்டையும் இஸ்ரியா கிட்டையும் வந்துட்டு உங்க ரெண்டு பேருக்கும் முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். செங்குவை விட்டு எப்பவுமே தயவு செஞ்சு போயிடாதீங்க. அவனை நல்லபடியா நீங்க பாத்துக்கோங்க. அவனும் தலையாட்டதுக்கு அப்புறம் அவனும் பேக் எடுத்து அந்த கார்ல கிளம்ப போற ஆளே நம்ம வேற யாரும் இல்ல, நம்ம டைஜு மாமா தான். அதுக்கப்புறம் அவன் கிளம்பத்தை பார்த்துட்டு இந்த எனிமிஸோட கேங்ல இருக்கிற இவனுக்கு ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு இருக்கானு. டேய் எங்க வண்டியில கிளம்பிட்டு இருக்கானுடா. டேய் வண்டியாடா, அது நல்லா பாடுறாது, ஷிப்பு மாதிரியே இருக்குதுடா. என்னடா பண்ற இப்போ? நம்மளே யாருனா தெரிஞ்சது கிளம்பி ஃபாலோ பண்ணுவேடா. அப்பனா லூனாவை என்ன பண்றான்றத கண்காணிக்கிறதுக்காக நான் இதே இடத்துல இருக்கேன். நீ அந்த வண்டியில போறவன போய் கண்காணிச்சு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்ல. ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஆச்சுன்னு மாறானுங்க. நீ போடா, நான் போக மாட்டேன், நீ தாண்டா போகணும்னு சொல்லிட்டு அடிச்சுன்னு மாலை. எங்க போடுற நான் தாண்டா லூனாவை இந்த இடத்துல கண்காணிப்பேன். நீ இந்த இடத்துல மூடி அந்த வண்டியில போடா. நான் தாண்டா பாடி கட்டு, நீ தாண்டா டிரைவர், நான் தானே எங்க ஊர்ல கேஸ். சரியா அமெரிக்கன் ரவுடி. அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு இருக்க இடத்துக்கு அந்த கார் எடுத்து நம்ம டைஜு வரான். ஹாய் அமெரிக்கன் மாப்பிளே, எப்படி இருக்கீங்க அப்படின்னு டைஜு வர. இவனடா ரமணனுக்கு வந்துட்டு இருக்கான். பொம்பு படத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. டைஜு அவனுக்கு கிட்ட போயிட்டு எப்படி இருக்கீங்க, முறை உங்களை பார்த்துருவேன் இந்த இடத்துல, நல்லா இருக்கீங்களா அமெரிக்கன்ஸ்? நான் தான் டைஜு. நீங்க இந்த இடத்துல இருந்து உழவு பார்க்குற ஆளுங்க தானே, எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் எங்க கோகோ டீம் மூலம் அதே வேலை தான் பார்த்துருக்காங்க. அங்கே போயிட்டு நான் எதுக்கு லூசு தரமா இந்த இடத்துல இதெல்லாம் வளர்த்து இருக்கேன். அவன் ஜாப்பனீஸ்ல பேசுறான்டா. அதாடா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் அவன் பண்ற சைக்கிளை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒன்று தெளிவாக சொல்ல வரான்றது எனக்கு நல்லாவே புரியுது. அதே தான்டா கொஞ்சம் இங்கிலீஷ்க்கு பேசுறான். அதான் எனக்கு நல்லா தெரியுது. நீங்க உழவல்லீங்க தானே, இந்த இதுல இருந்து எங்க கப்பலை கவனிக்கணும் தானே உங்களுடைய வேலை. அது மட்டும் இல்லாம இங்க நடக்கிற விஷயத்துல எத்தனை போயிட்டு நீங்க அங்க சொல்லி தானே ஆகணும். உங்க இடத்துல கவலைப்படாதீங்க, நான் ட்ராப் பண்ணது தயாராக தான் இருக்கேன். வாங்க போலாம் மாப்பிள. எல்லாரோட தவணை நாங்கள் எனிமிஸ். அது என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு இருக்கு. எனிமிஸ்க்கே லிஃப்ட் கொடுக்குறேன்னு கேட்கற பத்தியா? நீ தான் லெஜெண்ட் இந்த உலகத்துல. நம்ம எதிர்களா இருந்தாலும் நல்ல நண்பர்களா வாங்கடா, வாங்க பழகலாமா மாப்பிள. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஆப்பிரிக்கன் மூஞ்சி தொக்க போட்டு வந்துட்டு இருக்கான். அந்த கண்ணாடிக்காரன் வந்து இவனை அந்த இடத்துலயே அவன் விட்டுட்டு இவனை மட்டும் இந்த இடத்துல கண்காணிக்காக அமைச்சிட்டு இருப்பான். கார்லோஸ் போன கரெக்டா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. என்னோட பக்கம் இவன் யோசிச்சுட்டு இருக்க, கார்லோஸ் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனை பார்த்தே ஜாப்பனீஸ்ல கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறான். லூனா இப்ப பாதுகாப்பா இருப்பாங்களா? டைஜுவோம் சாரி மாப்பிள, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு உங்களுடைய அந்த அளவுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சாலுமே பதில் ரிப்ளைக்கு கம்மியா தான் பண்ணுவேன். அந்த அளவுக்கு என்னுடைய இங்கிலீஷ் போரானது. பட் இருந்தாலும் நீங்க கேள்விட்ட கேள்வியோட பதில் எனக்காக அந்த வாக்கியத்தை வச்சு என்னால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. நீங்க லூனா பத்தி கேட்கறீங்கன்றது நல்லாவே தெரியுது. கவலைப்படாதீங்க, லூனா அந்த இடத்துல பாதுகாப்பா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவ என்னுடைய நண்பனுக்காக அந்த இடத்துல போராடி அவளை காப்பாத்திட்டு இருக்கான். ராய்ஸி ஆல்ரெடி எங்க கிட்ட சொல்லியிருந்தான் லூனா ஒரு ஸ்பைன்றது. பட் நாங்க அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஏன்னா அவ செங்குவை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான். அந்த அளவுக்கு அவன் நல்லவ. அது இப்படி இருக்கும்போது எப்படியாப்பட்ட ஸ்பையா இருந்தாலும் யார்
யாரா இருந்தாலும் எங்களோட இனிமையா இருந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. அதனால நீ ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா நாங்க யாருமே அவளை எதுவுமே பண்ண மாட்டோம். அவ கண்டிப்பா பாதுகாப்பா தான் இருப்பான். இவன் நிறைய ஜாப்பனீஸ் வேர்டு தான் பயன்படுத்துறான். ஒரு இளவா புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவனுங்க லூனாவை பத்திரமா பாத்துக்கிற மாதிரி ஏதோ சொல்றானுங்க. ஆனா இருந்தாலும் இவன் அந்த அளவுக்கு கெட்ட மாதிரி தெரியல. எனக்கு பேக் மண்ட மாதிரி தான் தெரியும். நல்லாவே எனக்கு தெரியுது இவன் கெட்டவன் கிடையாதுன்றது. அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா திடீர்னு அந்த கார் ஏடா கூட ஏகுற. அவன பக்கம் பார்த்தா இந்த இதுல இவங்களும் என்னப்பா நீங்க டைஜு குட்டையா போயிட்டு காரை கொடுத்துருக்கீங்க. அவனுக்கு தான் வண்டி ஓடுறது தெரியாது. லைசன்ஸ் இல்லாதவங்க போய் கொடுத்து வச்சிருக்கீங்க. எங்கெல்லாம் திரும்பி ஓட போறான்னு தெரியல. ஆமால மறுபடியும் போயிட்டோம். கண்டிப்பா லைசன்ஸ் இல்லாதவங்க அவன் எடுத்து நம்ம எனிமத்தோட கோட்டைக்கு எடுத்து போய் பறக்க விட்டுருவோம். லூஸ் மாதிரி பேசாதீங்க. காட்டுக்குள்ள பார்த்து எதுக்கு லைசன்ஸ் தேவை? அங்க பார்த்தாம கண்டமெண்டி அங்கேயும் எங்கேயுமா போட்டு மோதி எடுத்துன்னு போக. டே என்னடா அவனுக்கு வண்டி ஓட்ட போய் தெரியாதடா. கம்முனாடி ஒண்ணு நம்பி நான் இதுக்கு வந்திருக்கேன்டா. ஏன் புத்தி சிறப்பாக அடிவிடா. டே ஓடுதலடா கம்முனு வாடடி நிறுத்துற வண்டியை. கவலைப்படாதீங்க. எங்களுக்கு லைசன்ஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு ஓட்ட தெரியாது. இப்பதான் கத்துட்டு இருக்கேன். ஆனா கவலைப்படாதீங்க. நான் பாத்துறேன். எனக்கு ஒண்ணா வந்து நடுவில் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு கல்வரை எகிருது வண்டி. இவ்வளவு நம்பி போயிட்டு இருக்கவே. கண்டிப்பா நமக்கு இமயமலைக்கு பரலோகத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டான். டே இளவரசனே வாடா. நானா ஏத்து ஓட்டுறா. டே வாடா அப்படின்னு அவன் கத்தினேன். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் எடுத்து அவனும் ஓட்ட ஆரம்பிக்க. அவன் பக்காவா ஓட்டுறான். யோ சூப்பரா ஓட்டுறியா நீ? என்ன நினைச்ச நீ டிரைவர்ல? நீ தான் இல்ல டிரைவர். இன்னைக்கு நீங்க தான் டிரைவர். நான் கண்டக்டர். டே கம்முனு ரப்பா. நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். சும்மா பேசி என்ன டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாத. நீ ஆச்சு தோத போற வண்டி ஓட்டத்துல. நான் ப்ரொஃபஷனலான டிரைவர். சரியா? ஆமா நான் எதுக்கு தேவையில்லாம என்னோட எனிமி உதவி பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்றது? உங்ககிட்ட வண்டி கொடுத்தா கண்டிப்பா திரும்பி என்ன கையில எடுத்து கொண்டு போயிடும். அந்த தப்பு மட்டும் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கு. இப்ப நம்ம குரோமோட டீம் காமிக்க டைஜுவும் அந்த இடத்துல இருந்து கரெக்டா அவங்க எடுத்துக்கு போயிட வந்து பார்த்தா இந்த இடத்துல யோனாவோ இவனை கட்டி போட்டு வச்சிருக்கேன். அவங்க அவன் காட்டுவாசிக்கு வாயில கயிறு போட்டு வச்ச மாதிரி இருக்கான். இவன் எதுக்கிட்ட கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? நம்ம அமெரிக்கன் மாப்பிளையா? அவன் நல்லவடா. இங்க வரதுக்கு அவன் தான் எனக்கு டிரைவரை வேலை பார்த்தா. நான் கண்டக்டர் வந்துட்டேன். யோகாவும் இவன் இந்த இடத்துல நம்ம விட்டோம்னா கண்டிப்பா நம்மளுடைய பிளானஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கினேன். பக்கத்துலயே அந்த இடத்துல இருக்க நம்ம எதிரிகளோட இடத்துக்கு போயிட்டு சொல்றோம் எல்லாத்தையும். அதனாலதான் இந்த இடத்துக்கு இவனை கட்டி போட்டு வச்சிருக்கோம். ஆமா நீங்க சொல்றது சரிதான். நான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன். டனலும் நம்மளால அதுக்கப்புறம் தோண்ட முடியாம போயிடல. அடடா இவனுக்கு என்ன சொன்னாங்க? டனலா? வேற வேலை இந்த ராட் எத்தனை போய் சொருவம் வாங்கின. அதுக்கப்புறம் அந்த இதுல இருந்து அவங்களோட வேலையை ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்க. சார்லோஸும் இந்த பசங்க எல்லாம் நம்ம லூனாவோட வயசை காட்டிலும் ரொம்ப சின்னவங்க தான். கண்டிப்பா இவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு ஹைஸ்கூலரா இருக்கணும். என்னோட வயசை காட்டிலும் லூனாவோட வயசை காட்டிலும் ரொம்ப கம்மியா இருக்கிற இவங்க எல்லாருமே எப்படி இந்த மாதிரி யோசிச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஷாக்ல அவனும் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப பார்த்த குரோமோ ஏதோ உனத்தை உடச்சு விட எதுக்கு அதை உடச்ச முக்கியமா தான் இருக்க போகுது. இது முக்கியமானது தேவைப்பா. அதனால இதை எடுத்துன்னு வரேன். நம்ம டனல உருவாக்கும் போது உள்ளுக்குள்ள காத்துன்ற ஒரு விஷயம் தேவை. கூடவே அந்த இதுல இருக்க கற்கள் எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுக்கணும். அதுக்காக இந்த பழுப்பு இருந்தாலும் போதும். நம்ம பண்ற வேலையெல்லாம் சவுண்ட் அவங்களுக்கு கேட்டு போச்சுன்னா கவலைப்படாத கொவாக்கோ. ஏன்னா எனிமிஸோட இடத்துல ஒரு ஃபேக்டரி மாதிரி ஒன்று செயல்பட்டு வருது. அதுல இருந்து வகை புகையில இருந்து நிறையபடியான சவுண்டுங்க வெளிப்படுத்தினால கண்டிப்பா நம்ம பண்ற வேலைங்க எதுவுமே அவங்களுக்கு அந்த அளவுக்கு கேட்காது. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வேலையை முடிச்சு சீக்கிரமாவே அந்த டனல் தோட்டத்துக்கான வெள்ள வேலையை முடிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் இவன் குரோம் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு ஷாக்கா வரான். செங்குன்ற ஒருத்தன் இல்லாதனால இன்னொருத்தன் இந்த இடத்துல பிரமாதம் மக்களுக்கிட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள பாறைகள் பார்த்து அதிகமா இருக்க இவங்களால தோண்ட முடியல. அதுக்கப்புறம் அடடா பாறைகள் அதிகமா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது? கார்லோஸும் உங்களால முடியாதுடா தோண்டி இது பண்ணிக்காதீங்க. எங்க ஆளுங்க பிடிச்சானுங்க எல்லாரும் செத்திங்கடான்னு சொல்லு. ஆனால் நம்ம குரோம் விட்டு கொடுக்காம போய் ஆரம்பிங்கடா. தயாராச்சு எத்தனை போய் சோறுங்கடா சொல்லு. அதுக்கப்புறம் டைஜுமாவோ அந்த இடத்துல அந்த மிஷின் எடுத்து போயிட்டு ஆரம்பிக்க விடுறாரு. அது ஸ்டார்ட் பண்ண எடுத்த நிமிஷம் பயங்கரமான சவுண்ட் கேட்க வெறித்தனமா இருக்கு. இது பார்த்த உடனே குரோமுக்கு புல் அடிக்குது. அதுக்கப்புறம் சார்லோஸும் என்னடா இது சவுண்ட் ட்ரில்லிங் மிஷினோட சவுண்டான்னு சொல்லிட்டு சாக்காயிட்டு பார்த்துட்டு இருக்கு. டைஜு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த பாறையை உடச்சிடும் ஈஸியா அந்த மிஷினை பயன்படுத்தி. நம்ம சாதிச்சோம் சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பியாவே சின்ன பாத்துக்கடா நீங்க எப்ப டெலிவிஷனா கண்டுபிடிச்சின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க ஜெயிச்சிட்டோம்டா. இதுக்கப்புறம் உங்க எல்லாரும் சோற வரோம்டா. அமெரிக்கன் மாப்பிள்ளைஸ் தயாரா இருங்கடா. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்த இடத்துல கப்பலை வந்து ஏர்கிராஃப்ட் கேரியரா மாத்ததுக்காக எல்லா வேலையும் இப்ப ஸ்டார்ட் பண்ற ராஜ்யம். இன்னொரு பக்கம் அது தையத்துக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் பார்த்தா இங்க நோட்டு மாதிரி நம்ம செங்கு கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க. செங்குவோம் ஒவ்வொரு விஷயம் தொழிட்டு இருக்கான். தரைதளத்தை வேகமா அமைங்க. அதுக்கேற்ற கம்பி ஸ்பிரிங் எல்லாம் எடுத்துவாங்க அப்படின்னு வீசி வந்து ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கு. ரொம்ப ஒன்று ஸ்டெயின் பண்ணிக்கிறா ரெஸ்ட் எடுக்கணும். லோனா எங்களை மன்னிச்சிருங்க. உங்களுடைய பேஷன் என்னங்க இப்படி துன்பத்துக்கு. பட் ஆனா எங்களுக்கு இதை விட்டு வேற வழி தெரியல. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் செங்குவோடைய ஐடியாவுக்கு எல்லையே கிடையாது. அவன் எந்த ஒரு நிலைமையிலும் சயின்ஸை விட்டு கொடுக்க மாட்டான். அதனாலதான் அவனுடைய லீடர்ஷிப் மேல எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நாங்க உறுதுணை அவன் கூட இருக்கிறதுனால தயவு செஞ்சு இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. உங்களோட வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பண்ற ட்ரீட்மெண்ட் மூலமா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா சீக்கிரமா குணமாயிடுவேன். செங்குமோ ஏன்டி என்னடி பண்ணிருக்கேன்? லோனா போயிட்டு எனக்கு டெலஸ்கோப் எடுத்துட்டு வந்து என் இது துடிப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணு. என்னோட பிரெயினுக்கு பிளட் பிரஷர்லாம் கரெக்டான லெவலில் போயிட்டு இருக்கான்னு செக் பண்ணா மட்டும் தான் என்னோட மைண்ட் எவ்வளவு நேரத்துக்கு கிளியரா யோசிச்சு பண்ண முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இல்லைன்னா நிலைமை என்ன வருது. அதுக்கப்புறம் அவளும் செக் பண்ணிட்டு அதில் இந்த செங்குவை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம சயின்ஸ் தான் எனக்கு முக்கியம் போது அதுக்காக சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே தன்னோட லட்சியத்துக்காக கடைசி வரைக்கும் நல்லா போராடுறான். எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டான் இவன். இதனாலதான் எனக்கு இவனை பார்த்த உடனே பிடிச்சிதான். இவன் கூட பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவன் ரொம்ப புத்திசாலி தான். நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன ஆனாலும் எப்படியாச்சும் இவனை நான் காப்பாத்தி தருவேன். இவனை சாக நான் விட்டுற மாட்டேன். இவன் எனக்கு முக்கியமானவன். அப்புறம் அவளும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது என்னது உன்னுடைய இடது லங்ஸ்ல வந்து வீக்கா இருக்கு. அதாவது பிளட் பிரஷர் ரொம்ப கம்மியாயிருச்சா? அப்படின்னா ரத்தம் சேர்ந்துருக்கு வாய்ப்பு இருக்கா? ரத்தம் கடிச்சு என்ன பண்றது தெரியுதுப்பா. என்ன பண்ண ஊசியை வச்சு உறிஞ்சி எடுத்துட்டு என்னடா விபரீத விளையாட்டுலாம் பண்ண சொல்றேன். என்னால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட அதுக்கப்புறம் அதை பண்ண ஹீரோவும் அடடா என்ன இது நீ ரத்தத்தை எடுத்த பிறகு என்னால சரியா மூச்சு விட முடியல. அப்ப இன்னமும் அந்த இடத்துல ரத்தம் சேர்ந்துட்டே இருக்கு. அதை வராத நிறுத்தத்துக்காக நம்ம நிறைய விஷயத்த பண்ணணும். அதுக்காக பிளட் டிரான்ஸ்பரிங் பண்ணணும். இந்த இடத்துல ஏபி ரத்தம் இருக்கவங்க யாராச்சும் இருந்தாலும் கூட்டுவாங்க. சரி ஓகே செங்கோ ஏபில பிளட்டா அப்படின்னா என்னதுடா எனக்கு புரியல. லூனாவும் பாரு ஷாக் ஆயிட்டு உடச்சு போயிட்டு இருக்கா. லூனா என்னடா நீ என்னோட எனிமையா இருந்தாலும் நீ தான் இன்னைக்கு என்ன காப்பாற்றணும்.
அவ்வளவு திடீர்னு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்டா, நீ இதுக்கு பதில் சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல, எனக்கு ஆல்ரெடி தெரியாது, இருந்தாலும் நான் கேட்கிற விஷயத்தை பார்த்து நீ கண்டிப்பா ஷாக் ஆக, அதுக்கான பதில் நீ நல்லா சொன்னா கண்டிப்பா என்னோட மனசு ரொம்ப ஆறுதல் ஆயிடும். என்ன கேட்க போறேன், எங்க எல்லாரும் சரண்டர் ஆக சொல்றியா அதானே அப்படிங்கிறவங்க அவ அப்படியே பார்த்தா கொஞ்சம் கியூட்டா நடந்துக்கடா, உனக்கு மட்டும் ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா என்னோட பாய் ஃப்ரெண்டா என் கூட டேட்டுக்கு வருவியா? இதை கேட்ட ஹீரோவோ கொஞ்ச நேரம் ஆச்சரியம் கிடையாது, என்னடி சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஷாக்காவே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து இப்ப சுகாசாவ காமிக்க அவங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம எதிரிகளோட பேலஸை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நம்மளால ஈஸியா அவங்களை அடிக்க முடியும். சரிதான், நம்ம எப்படி தெரிஞ்சுக்குது, அங்க போயிட்டு லுங்கி கட்டின்னு மேப் போட்டு வந்துருமா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்டா நீங்க கவலைப்படுறீங்க, நமக்கு தான் சார்ல ஒருத்தவங்க அவங்களோட உதவி அப்படின்னு சொல்ல, என்னடா உங்களுடைய பேலஸோடைய மேப் எனக்கு கொஞ்சம் வண்டி குத்துறாடே அப்படின்னு அவனே கிட்டே போயிட்டு ஹெல்ப் கேட்கறான். அவன் கடுப்புல இளவடத்தை கம்முனாடி பால் அடியில ஸ்கோர் போனியா இல்லைன்னு சின்ன குழந்தை கூட தெரியும்டா, ஒரு எனிமி கிட்ட போயிட்டு உதவி அவங்கள பத்தி கேட்க கூடாதுன்னு நீ என்னடா எங்க பேலஸ் பத்தி என்கிட்ட வந்து டைம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்கிறேன். உன்ன மாதிரியான லெஜெண்ட் எல்லாம் எங்க இருந்தீங்க இந்த? ஆமா நீ சொல்ல சரிதான்டா. இவனுங்க பண்ற காமெடி எல்லாம் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் நம்ம யூனோக்கு மெசேஜ் காலம் வர அதுல பார்த்தா மாஸ்க் கோட் வரி நம்பர் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல பார்த்தா ஒரு கேலோட வாய்ஸ் இருக்கு, என்னன்னு சொல்லிட்டு இவனும் ஷாக் ஆவேன். அது லூனாவோட வாய்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சார்லஸ் ஷாக் ஆவேன். லூனா என்ன சொல்றா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இருக்கேன். இவனை இதை கிட்ட ஷாக் ஆகிறான். தலைவர் சார்லஸ் வாயை பொழுது பார்த்துருக்கு. இவன் சொல்றது பார்த்துட்டு இவங்க பக்கம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு பாக்க, என்னுடைய மனசு போயிடுச்சு, நான் சாக போறேன். எதுக்கு வாங்கிட்டு இருக்கேன் இப்படி? அது என்ன விஷயம்னா லூனாவும் எனக்கான பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிடான்ப்பா, அவன் தான் செங்கு. டைஜு பார்த்தா ஹாப்பியா, என் மாப்பிளைக்கு ஒரு பொண்டாட்டி அமைஞ்சிடாடா, சந்தோஷமான விஷயம்டா சோபரே அப்படின்னு அவன் ஹாப்பியாவே. டேய் பொண்டாட்டியா, கேர்ள் ஃப்ரெண்டு மட்டும் தான் சொல்லிருக்கா, என்ன தாலி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போலியே, மாமான்னு சொல்றதுல உனக்கு தப்பே இல்லை, எல்லாம் இவன் பண்ற வேலை தான்ப்பா, கம்முன்னு இருக்காம உசு பேசி விடுறான் போல. ஆனா தலைவன் நம்ம சார்லஸ் பாவங்க மனசார அந்த பொண்ணை நேசிச்சான். பட் ஆனா அவருக்கு நம்ம செங்கோவை பிடிச்சு போச்சு. அந்த ஒரு ஃபீலிங்ல கொடுங்கடா எடுத்த பென்சில், இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுடா, கம்முனாடி பார்த்துக்கலாம், நாங்க எப்பவுமே ஒன்னா தாண்டா இருப்போம், லோனா என்னதான் என்ன ஏத்துக்கலாலும் நான் எப்பவுமே அவ சைடு தான்டா, அவ எந்த சைடு இருக்கலாம் நான் அவ சைடு தான் சொல்ல, என் கதையை முடிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை ஸ்கெட்ச் பண்ணி கொடுக்குறான். ஏய் என்ன இப்படி இருக்கு இடம், வா சூப்பராகவே வரைஞ்சிருக்கானப்பா அப்படின்னு அவனை பாராட்டேன். இப்போதைக்கு இந்த இடம் எனக்கு நம்ம பக்காவே அமைஞ்சதுனால இதை பத்தி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு நம்ம பிளான போட்டு டனல் மூலியமா அதை போகும்போது கண்டிப்பா அந்த இடத்துல இருக்க கென் வந்து நமக்கு எல்லா விதமான வழி காட்டுவான். கென்னுக்கு நம்ம வரதே சொல்ல எப்படி அப்போ நம்ம தான் மாஸ்க் கூட பயன்படுத்தல, அது மூலியமா அவனுக்கு தெரியப்படுத்தலாம். காக்கவும் உங்களுக்கு தெரியாத விஷயமாப்பா, இருக்கிறதுலேயே 1 நம்பர் ஃப்ராடு பையன்பா நம்ம உலகத்துல இப்போதைக்கு அவன் 1 நம்பர் பொறுக்கி அவன மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் எந்த இடத்துல இருந்தாலும் சாகுன்ற ஒரு வராது, இவனை தான் எல்லாரும் கொள்ளுவானுங்க ஏமாத்திய. அவனுக்காக இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு நல்லா தின்னுக்கிட்டு இருக்கு. அதே கேப்ல கென் வந்து ஒரு விதமான கேஜெட் மூலியமா அந்த நம்பர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. அவனுக்கு ஆல்ரெடி இதை பத்தின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதாவது இந்த மாஸ்கோட ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு எழுத்து வந்து குறிக்கிறதுனால இது எல்லாமே கனெக்டிவிட்டியா ஒரு வேர்டா கன்வெர்ட் ஆகுது மூலியமா அதுல என்ன செய்தி சொல்ல வராங்கிறது நல்லாவே தெரியும்ன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவனும் நான் கண்டுபிடிச்சேன் உசிக்கே செய்வேன். அதுக்கப்புறம் மிகப்பெரிய சவுண்ட் கேட்டுட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்கடா இந்த இடத்துல கிளம்புவோம் சொல்லிட்டு அந்த குண்டு பொம்பளை அந்த சாப்பாடு தூக்கி போட்டு கிளம்ப. கென் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் கூட வெளியே போனாலும் பார்க்க லாக் பண்ணிட்டான். சின்னவும் டாக்டர் ப்ரோடி நீங்க வேற லெவலா செஞ்சிருக்கீங்க, சூப்பர். நம்ம ஈரிங் கூட இருக்கிற போரை வந்து என்னில இருந்து நாளானிக்கு ஆரம்பிக்க போறோம். கென் இதெல்லாம் கேட்டுட்டு என்னடா போருடா வெப்ப நின்று அவ்வளவு பெருசா எங்க போய் சொல்ல போறானுங்க, என்ன பண்ண போறானுங்க தெரியல, என்ன டீம் என்ன மேட்ச்னு தெரியல. செங்குக்கே தெரியாத லெவலுக்கு இந்த கற்காலத்துல எவ்வளவு பெரிய வெப்பனை உருவாக்க போறானுங்க, அதை எப்படி பயன்படுத்தி அடிக்க போறான்னு தெரியல. மறைமுகமான வெப்பன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் செத்தோம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப லோனாக்கு நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே உங்ககிட்ட கேதர் பண்ணலாம் பார்க்க. செங்கு பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு என்னென்ன சூஸ் வேணுமோ எங்க மூலியமா ஆர்டர் பண்ணிக்கோங்க, நல்லா ரெடி பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவன மாதிரியான ஆளுங்களுக்கு எந்த மாதிரியான பொண்ணு பிடிக்கும் அதை பத்தி சொல்லுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் பேசுறத பார்க்கும்போது கண்டிப்பா என்ன மாதிரியான ஆளுங்க தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். உங்க பக்கம் பார்க்க என்னம்மா கனவு உலகத்துல காண்றேன், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கணும். மேரேஜ் ஆயிடுச்சா டிவோர்ஸ் கூட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன நீங்க எப்படி சொல்றீங்க, கூட போனது நிறுத்திட்டேனா? இன்னொரு பக்கம் மேல இவனும் கண்காணிச்சிட்டு இருக்க. அவனுக்கு வந்துட்டானுங்கடா, பயப்படாத, இது இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு, முடியல, இது கண்டிப்பா இதுதான் கடைசியானதா இருக்கும். எல்லாரும் இப்ப சண்டைக்கு தயாரா இருக்க. ஏரோப்ளேன் அவங்கள நோக்கி இப்போ வந்துட்டு அட்டாக் பண்ண. செங்கோ சார்பில் இப்போ இவங்களும் ஏர்கிராஃப்ட் கரியர் ரெடி பண்ணிட்டு அந்த பிளேனையும் ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க பக்காவா, இன்ஜின்லாம் கொடுத்து எல்லாம் வர வச்சு மேல வர வைக்கிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு டிரைவர் எல்லாம் ரைஸ் தான். செங்கோ வாடா அவங்களை போய் ஒரு கை பார்த்தலாமா, நானும் ரெடி தான்டா, நான் அதுக்காக தாண்டா காத்துருந்தேன், இன்னும் உயிரோட இருக்கிறதுக்கான காரணம் இவனுங்களை போட்டு வரணும் அப்படின்னு செங்கோ ஒன்று பக்கம் வந்ததுலேருந்து அந்த ஏரோப்ளேனை பயன்படுத்தி செம்ம வேகத்துல கிளம்புவானுங்க. சயின்ஸ் வித் சயின்ஸ், கண்டிப்பா இதுல எந்த சயின்ஸ் ஜெயிக்க போகுதுன்றதை பார்ப்போம் அப்படின்னு ரைஸையும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அதை அட்டாக் பண்ண கிளம்புறானுங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிங்க நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட வேற பெல்லைக்கான வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு பண்ணாம ஒருமே பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட்ல போட்டு விடுங்க. கண்டிப்பா அடுத்த எபிசோட பிரமாதமா இருக்க போது என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து காமெடி நல்லா பண்ணிருப்பேன். எத்தனை பேர் சிரிச்சிங்க, சிரிக்காம பண்ணீங்க, நல்லா என்டர்டைன்மெண்டா இருந்துச்சுன்றதை கமெண்ட்டை சொல்லிட்டு பாங்க. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.